ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா நேச்சர். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னு சொன்னால், ரோஸ் வாட்டர் எப்படி வீட்டில் தயாரிப்பதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னுடைய தோட்டத்தில் அதிகமான ரோஸ்கள் இருந்தது. இதை கொண்டு நான் வீட்டிலேயே ரோஸ் வாட்டரை தயாரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இதே போல் உங்களுக்கும் ரோஸ்கள் அதிகமாக கிடைத்திருந்தால் நீங்கள் வீட்டிலேயே செய்து இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி கொள்ளலாம். ரோஸ் வாட்டரை கடையில் வேண்டுவதை விட நாங்கள் வீட்டிலேயே தயாரித்து பயன்படுத்தும் போது எந்தவித கெமிக்கலும் இல்லாமல் பயன்படுத்தி கொள்ளலாம். கெமிக்கல் இல்லாமல் நாங்கள் ஃபேஸுக்கு இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தும் போது எங்களுடைய முகம் எப்பவுமே பாதுகாப்பாக இருக்கும். இதனால் உங்களுக்கு ரோஸ் அதிகமாக கிடைச்சால் நீங்கள் வீட்டிலேயே ரோஸ் வாட்டரை செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த ரோஸ் வாட்டரை எப்படி பயன்படுத்தலாம், இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்துவதால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்று பார்க்கலாம். ஃபேஷியல் செய்யும் போது 2-3 சொட்டுக்கள் ரோஸ் வாட்டரை சேர்த்து முகத்தில் ஃபேஷியல் செய்யும் போது எங்களுடைய முகம் மென்மேலும் பிரகாசமாக இருக்கும். மற்றது டோனராக நாங்கள் இந்த ரோஸ் வாட்டரை பயன்படுத்தலாம். மேக்கப் ரிமூவராக கூட இந்த ரோஸ் வாட்டரை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு வரலாம். தினமும் நாங்கள் முகத்துக்கு ஏதாவது ஒரு மேக்கப் செய்தால் இரவு தூங்க போகும் முன்பு அந்த மேக்கப்பை நாங்கள் கலைத்து விட்டு தூங்க போவது நல்லது. இந்த ரோஸ் வாட்டரில் அலர்ஜி எதிர்ப்பு பண்பு அதிகமாக இருப்பதனால முகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனையையும் சரி செய்யக்கூடியது. உதாரணமாக முகப்பரு ஏற்பட்டிருந்தால் இந்த முகப்பருவை கூட அது சரி செய்யும். மற்றது கண்களுக்கு அடியில் காணப்படுகின்ற கருவளையம், மற்றது கண்களுக்கு அடியில் காணப்படுகின்ற வீக்கங்களை கூட இந்த ரோஸ் வாட்டரை நாங்கள் முறையாக பயன்படுத்தி வரும்போது அதில் இருந்து நாங்கள் நிவாரணம் பெறலாம். இந்த ரோஸ் வாட்டரை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டு வரும்போது முகச்சுருக்கங்கள் நீங்கி கருமையும் நீங்கி முகம் பளிச்சென்று வெண்மையாக மாறும். இந்த ரோஸ் வாட்டரை நாங்கள் சீரமாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம். இரவு தூங்க போகும் முன்னுக்கு 2-3 சொட்டுக்கள் ஃபேஸில் அப்ளை செய்துவிட்டு தூங்கினோம் என்றால் அடுத்த நாள் நல்ல ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். இப்போ இந்த ரோஸ் வாட்டரை எப்படி வீட்டிலேயே தயாரிக்கலாம் என்று பார்க்கலாம் வாங்க. இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நமது மீடியா நேச்சர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சிருங்க. என்னுடைய தோட்டத்திலிருந்து இந்த ரோஸ் வாட்டர் தயாரிக்க நான் 3 ரோஜா பூக்களை எடுத்திருக்கிறேன். இந்த மாதிரி ரோஜா இதழ்களை தனித்தனியாக உதுத்தி எடுத்துக்கொள்வோம். ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் வட்ட வடிவான ஒரு கல்லையும் வைத்திருக்கிறேன். உங்களிடம் ஸ்டாண்ட் இருந்தால் நீங்கள் ஸ்டாண்டை கூட பயன்படுத்தி கொள்ளலாம். கல்லுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டாண்டை பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த பாத்திரத்தில் சிறிதளவு தண்ணீர் சேர்த்து, அதாவது கல்லை விட சிறிதளவு குறைவான தண்ணீரை சேர்த்து கொள்ளுவோம். நாங்கள் எடுத்து வைத்திருக்கும் ரோஜா இதழ்கள் என்ன வகையான ரோஜா இதழ்கள் என்றாலும் பரவாயில்லை. வெள்ளை, மஞ்சள், சிவப்பு, மெரூன் எதுவான கலராக இருந்தாலும் பரவாயில்லை. இந்த ரோஸ் வாட்டரை நாங்கள் தயாரிக்க பயன்படுத்தி கொள்ளலாம். நான் 2 வகையான பூக்களை எடுத்திருக்கிறேன். வெள்ளை மற்றது மெரூன் கலரில் உள்ள ரோஜா இதழ்களை எடுத்து நன்றாக கொதிக்க விட போகிறேன். உள்ளே வைத்திருக்கும் சிறிய கல்லின் மேலே சிறியதொரு பாத்திரத்தை வைத்து ஒரு கவரை கொண்டு நாங்கள் இந்த பாத்திரத்தை மூட போகிறோம். வழமையாக நாங்கள் மூடுவதை போல் மூடாமல் தலைகீழாக இந்த கவரை, அதாவது மூடியை மூட போகிறோம். அப்போதுதான் இலகுவாக இந்த ரோஸ் வாட்டரை நாங்கள் இந்த பாத்திரத்தில் சேகரித்து கொள்ள முடியும். பாத்திரத்தை கவர் செய்யும் மூடியில் எந்தவித துளைகளும் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். துளைகள் இருந்தால் துளையினூடாக நீராவி எல்லாமே வெளியிலே போய்விடும். ரோஸ் வாட்டர் எல்லாமே வேஸ்டாய் போய்விடும். ஏதாவது துளைகள் இருந்தால் மைதா மாவை கொண்டு அந்த துளைகளை அடைத்து விட வேண்டும். பாத்திரத்தை நன்றாக கவர் செய்த பிறகு அடுப்பை ஒன் செய்து விடலாம். ஒரு 10 நிமிடங்கள் மீடியம் ஃப்ளேமில் ஒன் செய்து விடலாம். தண்ணீர் நன்றாக கொதித்து கொண்டிருக்கும் போது 5-6 ஐஸ் கட்டிகளை மூடியின் மேற்புறத்தில் சேர்க்க போகிறேன். அப்போதுதான் நீர்த்துளிகளாக காணப்படும் பன்னீர் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து சிறிய பாத்திரத்துக்குள் சேகரிக்கப்படும். 2-3 ரோஜா பூக்களை வைத்து தயாரித்ததால் சிறிதளவு ரோஸ் வாட்டரே எனக்கு கிடைத்திருக்கிறது. அதிகளவான ரோஜா பூக்களை வைத்து இந்த முறையில் நாங்கள் தயாரிக்கும் போது எங்களுக்கு அதிகளவான ரோஸ் வாட்டர்களை பெற்றுக்கொள்ள முடியும்.
ஒரிஜினலாக தயாரிக்கப்படும் இந்த ரோஸ் வாட்டரில் எந்தவித கலரும் இருக்காது. இப்படித்தான் எங்களுக்கு ரோஸ் வாட்டர் கிடைக்கும். ஆனால் கடைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரோஸ் வாட்டருக்கு நிறம் இருக்கும். அது செயற்கையாக நிறமூட்டிகளை சேர்த்து தான் எங்களுக்கு ரோஸ் வாட்டர் என்று சொல்லி விற்பனை செய்கிறார்கள். இதே மாதிரி முறைகளில் நாங்கள் வீட்டிலே தயாரித்து ரோஸ் வாட்டரை பயன்படுத்தும் போது எங்களுடைய சருமத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதே போல் உங்களுக்கு அதிகமாக ரோஸ் கிடைக்கும் போது ரோஸ் வாட்டர் தயாரித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நாளை புதியதொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். பாய்.